சென்னை மாநகரில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு கட்டுமான பணிகளால் பருவமழை காலகட்டத்தில் வெள்ள அபாயம் ஏற்படுமா? தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் நடப்பாண்டில் பெருமழையை சமாளிப்பது சவாலானதாகவே பார்க்கப்படுகிறது. சென்னையில் மொத்தமுள்ள 15 மண்டலங்களில் 7 மண்டலங்களில் பல்வேறு இடங்களில் மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக மழைநீர் வடிகால் வழித்தடங்களில் அடைப்பு ஏற்பட்டும் சில இடங்களில் துண்டிப்பும் கண்டறியப்பட்டுள்ளது. காரணம், சென்னை மாநகரில் பல்வேறு துறைகளின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளே என தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 2வது கட்ட பணிகளால் மாதவரம், திருவிக நகர், அண்ணா நகர், தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம், வளசரவாக்கம், சோழிங்கநல்லூர் ஆகிய மண்டலங்களில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் மழைநீர் வடிகால் பாதையில் பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. அதேபோல் மாதவரம் பால் பண்ணை சாலை, ஜவஹர்லால் நேரு சாலை, கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மில்லர்ஸ் சாலை, புரசைவாக்கம் ஹைரோட், பர்னபி ரோட் போன்ற பகுதிகளிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல் ஓட்டேரி கால்வாய் அமைந்துள்ள பகுதியில் மெட்ரோ ரயில் பணிகளால் 250 மீட்டருக்கு பழைய கால்வாயை நீக்க வேண்டிய சூழல் உள்ளது. மற்றொரு பகுதியான OMR மற்றும் ரேடியல் ரோடு இணையும் துரைப்பாக்கம் பகுதியில் பல்வேறு இடங்களில் மெட்ரோ ரயில் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதனால் மத்திய கைலாஷ் சந்திப்பில் இருந்து சிறுசேரி வரையிலான 110 அடி அகல மழைநீர் வடிகால் கால்வாய்களில் ஆங்காங்கே அடைப்பு ஏற்பட்டுள்ளது. சில இடங்களில் வடிகால் பாதையில் துண்டிப்பும் ஏற்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, மேம்பால சாலை திட்டத்திற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. சுமார் 5800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மதுரவாயல் முதல் துறைமுகம் வரை 20.56 கிலோமீட்டர் நீளத்திற்கான திட்டத்திற்காக கூவம் நீர் வழித்தடத்தில் மொத்தம் 605 தூண்கள், 13 வெளியேற்றம், நுழைவு பாதைகளுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் ராட்சத தூண் அமைக்கும் திட்டத்திற்காக பல பகுதிகளில் கூவம் ஆற்றில் மண் கொட்டப்பட்டுள்ளது. இதனால் பல பகுதிகளில் மழைநீர் வடிகால்கள் ஆற்றில் சேரும் பகுதிகளில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் கூவம் ஆற்றில் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடும் நிலையில் ஈரடுக்கு மேம்பால திட்டத்தால் பரப்பளவு சுருங்கி இருப்பதால் வெள்ள நீர் வெளியேற முடியாமல் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் சூழலில் உள்ளது. மேலும் ஆங்காங்கே குடிநீர் வடிகால் வாரிய பணிகள், மின் வாரியத்தின் சார்பில் புதைவட கம்பி அமைக்கும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் நீர்வழித்தடங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகள் மாநகராட்சி அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்டு சம்பந்தப்பட்ட துறைகளிடம் தெரிவிக்கப்பட்டு ஒப்பந்ததாரர்கள் மூலமாக சரி செய்ய வலியுறுத்தப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். பருவமழைக்கு இன்னும் 3 மாதங்களே உள்ள நிலையில் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து வெள்ள பாதிப்புகளை தடுக்க வடிகால் சீரமைப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டிய தேவை காலத்தின் கட்டாயமாகியுள்ளது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் செய்தியாளர் தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.